நம்ம டபுள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நம்ம உள்ளேருந்து கொடுக்கும் கண்டிப்பாக பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். இதில் சாப்பிடும்போது சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. கறிவேப்பிலை மோர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜூஸ் நான் 2 கப் கொடுத்தாலும் கூட குடிச்சிருவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி இருந்த முடி உங்களுக்கு இப்படி ஆகணுமா? இதை ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இருக்கிற ப்ராப்ளத்தில் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுருந்துருப்பீங்க. ஆரம்பத்தில் சாதாரணமாக தாங்க தெரியும். ஹேர் ஃபாலிங்கிறது ஓரளவுக்கு முடி இருக்கும்போது பெருசாக அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆகும்போது நீ கண்டுக்காமல் விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் இருக்க முடி ரொம்ப கொட்டி போகுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் க்ரோத் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம டபுள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக ஹேர் கேர் பண்ணுங்கள். இருக்கிற முடியும் நம்ம காப்பாற்றிக்க முடியும். முடியை டபுள் மடங்காகவும் க்ரோத் ஆக்கியவும் முடியுங்க. ஹேர் பேக்கு ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறதுனால நம்ம டபுள் மடங்காக க்ரோத் ஆக்கிக்கலாங்க. நான் அப்படி தான் க்ரோத் பண்ணினேன். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக இன்டேக் ஃபுட் எடுத்துக்க தான் போகிறோம். இன்டேக்காக ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஃபுல் ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம இன்றைக்கி கறிவேப்பிலை தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம உள்ளேருந்து கொடுக்கும்போது ஹேரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. அயன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணுங்க. நம்ம இதுக்காக இன்றைக்கி கறிவேப்பிலையை தான் எடுத்துருக்குறோம். இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக பயங்கர ரிசல்ட் கொடுக்குங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கறிவேப்பிலைனால. இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கறிவேப்பிலையை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதை நம்ம சாப்பிட தான் போகிறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணுங்க. வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலையை உருவி எடுத்து வாயில் போட்டு மென்று நல்லா சாப்பிடுங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்ணுங்க. 6 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 7 மணிக்கு நீங்கள் இதை சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. நம்ம கறிவேப்பிலையை தினமும் எடுத்துக்க முடியலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பழகிடுங்க. இப்படி சாப்பிட பிடிக்காதவங்க ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். நம்ம கறிவேப்பிலை மோராகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக எடுத்துக்க போகிறது கறிவேப்பிலை ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற கறிவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குடிக்கிறனாலும் கொஞ்சமாக குடிக்கலாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக உருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிறதே இல்லைங்க. தினமும் நம்ம சமையலில் போடுவோம். ஆனால் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிடுவோம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. சமைக்கும்போது இருக்கிற கறிவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் அரைப்படாதுங்க. நீங்கள் பாதி கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஃபுல்லாக உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைக்கும்போது உப்போ சர்க்கரையோ எதுவும் சேர்த்துக்கூடாதுங்க. சேர்க்காம தான் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படியே குடிக்க முடியாது. ஃபில்டர் பண்ணி இப்போ நம்ம அந்த ஜூஸை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வாங்க குடிக்கலாம். நான் இதை குடிக்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்கள் குடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதனால் நான் குடிச்சே காட்டியிருக்கேங்க. உண்மையாகவே எனக்கு இது குடிக்க கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. கறிவேப்பிலை மோர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கூட நான் நல்லா குடிச்சிருவேன். இதை குடிக்கும்போது லைட்டாக எனக்கு வாமிட் வர மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஹேர் முக்கியம் இல்லையா? கறிவேப்பிலை ஜூஸையும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேங்க. வாங்க அடுத்தது கறிவேப்பிலை மோர் செஞ்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தயிர் தான் நம்ம இதுக்கு எடுத்துக்க போகிறோம். தயிரும் கறிவேப்பிலையும் எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வேணுங்கிற அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். எனக்கு கறிவேப்பிலை மோர் ரொம்ப பிடிக்கும். நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன். தயிர் சேர்த்தாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை இந்த மாதிரி உருவி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்காக ரொம்பலாம் அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். இல்லை தினமும் எடுத்துக்கலாம். இந்த கறிவேப்பிலை மோர் மட்டும் நம்ம மதியம் எடுத்துக்கலாங்க. ஆஃப்டர்நூன் எடுத்துக்கலாம். காலையில் எடுத்துக்க வேணாம். நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் மதியம் எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நான் குடிச்சு காட்டுறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்துக்க வேணாம். அவ்வளோதான், கருவேப்பிலை மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் உப்பு இல்லாமையும் கூட நல்லா தாங்க இருக்குது. டேஸ்ட் செம்மையாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்க வேணாம். வாங்க நான் குடிச்சு காட்டுறேன். இந்த ஜூஸு நான் 2 கப் கொடுத்தாலும் கூட குடிச்சிருவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கும் போது உண்மையாகவே கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ணுங்கள். நீங்கள் கருவேப்பிலையும் அப்படி எடுத்துக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஜூஸ் அடித்து குடிங்க. தயிரும் சரி நம்ம கருவேப்பிலையும் சரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கும் போது ஃபுட் இன்டேக்காக எடுத்துக்கும் போது ஹேர் சீக்கிரமாக க்ரோத் ஆகுங்க. இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் எடுத்துக்கும் போது சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத் பண்ணிட முடியும். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகுங்க. கொஞ்சம் கூட எனக்கு முடியே இருக்காதுங்க. நான் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு பாய் சொல்லிடலாங்க. ஹேர் க்ரோத் பண்ணிட முடியும் சீக்கிரமாகவே.
ஹேர் க்ரோத் பண்ண நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.